ஹாய் ஹலோ வணக்கம் நண்பன் நண்பி நான் உங்க அரவிந்த். போக்கோ நம்ம எல்லாரையும் ஏமாத்திட்டாங்க. இந்தியாவில் போக்கோ X5 Pro 5G அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்மார்ட் போனை மட்டும் இன்னைக்கு லான்ச் பண்ணிட்டு குளோபல் மார்க்கெட்டில் போக்கோ X5 Pro கூட சேர்த்து போக்கோ X5 5G இந்த ஸ்மார்ட் போனையும் லான்ச் பண்ணிருக்காங்க. ஏன் இந்தியன் மார்க்கெட்டில் மட்டும் விட்டு வச்சிருக்காங்கன்னு தெரியல. ஏன்பா போக்கோ அதிகமே லான்ச் பண்ணிருக்கலாமே. சரி ஓகே விடுங்க. இப்போ போக்கோ குளோபல் மார்க்கெட்டில் லான்ச் பண்ணிருக்கக்கூடிய இந்த போக்கோ X5 5G இதில் என்ன இருக்கு, என்ன கொடுத்துருக்காங்க, என்ன பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு எடுத்துட்டு வந்திருக்காங்க, இந்தியாவில் எப்போ எதிர்பார்க்கலாம், வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஸோ இப்போ இந்த போக்கோ X5 5G பற்றி இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய லீக்ஸ் எல்லாம் பார்த்துருக்கோம். ஆக்சுவலி அந்த லீக்ஸில் நம்ம சொன்ன அதே ஃபீச்சர்ஸ் தான், டிக்டோவாக எந்த சேஞ்சஸும் இல்லை. அந்த லீக்ஸில் நம்ம பார்த்த அதே ஃபீச்சர்ஸோட தான் இப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோன் அஃபிஷியலாக குளோபல் மார்க்கெட்லையும் லான்ச் ஆயிருக்கு. டிசைன்லேருந்து லுக்லேருந்து எல்லாமே அதே தான். டிசைனில் எதுவுமே சேஞ்ச் பண்ணலை. 3 கலர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. க்ரீன், ப்ளூ, பிளாக் அப்படின்ற இந்த 3 கலர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் போக்கோ X5 5G லுக் இது தான். இந்த மாதிரியான லுக்கில் லான்ச் பண்ணியிருக்காங்க. அடுத்து மொபைலுக்கான ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு போனோம்னா இங்கே ஃபஸ்ட்டு டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் பண்ணக்கூடிய 6.67 இன்ச்சஸ்க்கான சைஸில் ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷனுக்கான AMOLED பேனலுக்கான டிஸ்பிளே தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி இதே AMOLED டிஸ்பிளே தான் நமக்கு போக்கோ X5 Proலையுமே யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதே AMOLED டிஸ்பிளே 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட இருக்கு. பட் ஆனால் என்ன, அதில் நமக்கு டால்பி விஷன் HDR10+க்கான சர்டிஃபிகேஷன்லாம் இருந்துச்சு. அது இங்கே இந்த போக்கோ X5 5Gல கிடையாது. நார்மல் AMOLED 120 Hzக்கான காம்பினேஷனோட கொடுத்துருக்காங்க. இது போக மொபைலுடைய பேட்டரி பேக்கப்பா யூஸ்வலான இந்த 5000 mAhக்கான பேட்டரி கெப்பாசிட்டி அண்ட் அதை சார்ஜ் பண்ண 33 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட். ஸோ பட்ஜெட் செக்மெண்ட்டில் கொடுக்கக்கூடிய அந்த ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட்டை இங்கே இந்த ஸ்மார்ட் ஃபோனையும் நமக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் மொபைலுக்கான பர்ஃபார்மன்ஸ் ப்ராசஸர் அப்படின்னு வரும்போது போக்கோ X5 5Gல போக்கோ X4 Pro 5Gல இருந்த அந்த ப்ராசஸ் Snapdragon 695 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு 5G ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி Snapdragon 695 பட்ஜெட் செக்மெண்ட்டில் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராசஸர் தான். 6nm சைஸில் ஃபேப்ரிகேட் பண்ணியிருந்தாங்க. நல்ல ஒரு பவர் எஃபிஷியன்டான ப்ராசஸரும் கூட. அண்ட் அது கூட இதில் நமக்கு LPDDR4Xக்கான ரேம் டைப் UFS 2.2க்கான ஸ்டோரேஜ் மாதிரியான விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ஒரு ஆவரேஜான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். பெரிய லெவலில் நீங்கள் கேமிங் மாதிரியான விஷயங்களை எதிர்பார்க்க முடியாது. பட் ஓகே எப்போவாது கேம் விளையாடுவேன் அப்படின்ற மாதிரியான விஷயங்களுக்கு டீசென்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ் தான். அண்ட் மற்றபடி நார்மல் யூசர்ஸ்க்குலாம் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணும். மல்டி டாஸ்கிங் மாதிரியான எல்லா விஷயங்களும் உங்களுக்கு நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணி கொடுக்கும். அண்ட் நல்ல ஒரு பவர் எஃபிஷியன்டான சிப்செட்டாகவும் இருக்கும். ஸோ அந்த வகையில் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இந்த ப்ராசஸர் யூஸ் பண்ணது கண்டிப்பாக பாசிட்டிவ் தான். அண்ட் இது போக இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய கேமரா செட்டப் அப்படின்னு பார்த்தோம்னா ஆஸ் யூஷுவல் பின்பக்கம் 3 கேமரா தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த கேமராவுடைய செட்டப்னு பார்த்தீங்கன்னா Redmi Note 12 5G ரீசெண்டாக இந்தியாவில் லான்ச் பண்ணாங்களே அந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்துருந்தா அந்த கேமராவை அப்படியே அலைக்கா தூக்கிட்டு வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஃபிட் பண்ணிட்டாங்க. பிரைமரி 48 மெகா பிக்சலுக்கான ஒரு பிரைமரி கேமரா அண்ட் அதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு 8 மெகா பிக்சல் அல்ட்ராவைட் 2 மெகா பிக்சல் மேக்ரோ அப்படின்ற மாதிரியான 3 கேமரா பின்பக்கம் இருக்கு. அண்ட் முன்பக்கம் செல்ஃபி கேமரா ஆஸ் யூஷுவல் அந்த 16 மெகா பிக்சலுக்கான அந்த ஒரு செல்ஃபி கேமரா இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதே கேமரா செட்டப் தான் நமக்கு Redmi Note 12 5G அந்த ஸ்மார்ட் ஃபோன்லையும் யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலி Redmi Note 12 5G நம்ம சேனலில் அன்பாக்ஸ் பண்ணி டீட்டெயில்டான ரிவ்யூ வீடியோ எல்லாம் கூட போட்டிருக்கோம். ஸோ அதனால நீங்கள் அந்த வீடியோ பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா மேலே கார்டில் உங்களுக்கு அந்த வீடியோக்கான லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்க. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் யூஸ் பண்ணிருக்கக்கூடிய அதே கேமரா செட்டப் தான் Redmi Note 12 5Gலையும் இருக்குது. அதனால இதோடைய கேமரா பர்ஃபார்மன்ஸ்லாம் எப்படி இருக்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னா அந்த வீடியோ பாருங்கள். நிறைய கேமரா சாம்பிள்ஸ்லாமும் அந்த வீடியோ நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது போக மற்றபடி அதர் ஃபீச்சர்ஸ்லாம் காமனான ஃபீச்சர்ஸ் தான். யூஸ்வலான இந்த சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்க்கான கொடுத்துருக்காங்க. டியூவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் டால்பி அட்மாஸ்க்கான சப்போர்ட்டோட இருக்குது. ஆண்ட்ராய்ட் 12க்கு கீழே MIUI 14ஓட ஆக்சுவலி இந்த ஸ்மார்ட் ஃபோன் குளோபல் மார்க்கெட்டில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ MIUI 14ஓட வந்திருக்கக்கூடிய ஒரு ஸ்மார்ட் ஃபோனாக இருக்குது. பட் ஆண்ட்ராய்ட் 13 கொடுத்துருக்கலாம். பட் ஆண்ட்ராய்ட் 12ஓட தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியன் மார்க்கெட்டுக்கு வரும்போது பார்ப்போம். மோஸ்ட்லி இந்தியன் மார்க்கெட்லையும் ஆண்ட்ராய்ட் 12ஓட வரதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. ஏன்னா போக்கோ X5 Pro 5Gயும் நமக்கு ஆண்ட்ராய்ட் 12ஓட தான் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதனால இந்தியன் மார்க்கெட்லையும் மோஸ்ட்லி ஆண்ட்ராய்ட் 12ஓட தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வரும்போது வரும். பட் எப்போ வரும் எப்படின்னு கேட்டிங்கன்னா அதை பற்றின இன்ஃபர்மேஷன் கிளியராக இப்போதைக்கு இல்லை. பட் கண்டிப்பாக போக்கோ X5 Pro இந்தியன் மார்க்கெட்டில் லான்ச் பண்ணிட்டாங்க இப்போ. அதனால இந்த ஸ்மார்ட் ஃபோனும் நெக்ஸ்ட் கூடிய சீக்கிரம் லான்ச் ஆக வாய்ப்புகள் இருக்குது. பார்ப்போம் இந்த மாதம் எண்ட்லேயே லான்ச் பண்ணுறாங்களா இல்லை அடுத்த மாதத்துக்கு கொண்டு போகிறாங்களான்னு. பட் கண்டிப்பாக அதுக்கு மேலே ரொம்ப லேட்டாலாம் ஆகாது. கண்டிப்பாக அடுத்த மாதத்துக்குள்ளே கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆகிடும். அதுலேயும் அடுத்த மாதத்துக்கான மிட்டுக்குள்ளே கண்டிப்பாக லான்ச் ஆகிடும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு இப்போ குளோபல் மார்க்கெட்டில் அவங்க செட் பண்ணிருக்கக்கூடிய பிரைசிங் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே 6GB 128GB அப்படின்ற இந்த வேரியண்ட்டை $199 அப்படின்ற பிரைசிங்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த $199 இந்தியன் மணிக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணோம்னா 16,500 அப்படின்ற மாதிரியான ஒரு பிரைசிங்க்கு ஆக்சுவலி இப்போ குளோபல் மார்க்கெட்டில் இந்த போக்கோ X5 5G லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்தியன் மார்க்கெட்டுக்கு வரும்போது என்ன பிரைசிங்க்கு வரும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நான் எதிர்பார்த்த பிரைசிங் பார்த்தீங்கன்னா 15,000. அந்த 15,000 வரும்
அப்படின்னு எதிர்பார்த்தேன். அண்ட் அந்த 15,000 ரூபாய்க்கு ஏற்ற ஃபீச்சர் தான் இந்த போக்கோ X5 5Gலையும் இருக்குது. ஆனால் ரீசெண்டாக அவங்க லான்ச் பண்ண போக்கோ X5 Pro 5G இந்த ஸ்மார்ட் ஃபோனை பார்க்கும்போது இது 15,000 ரூபாய்க்கு வராது அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா போக்கோ X5 Pro 5Gக்கே கொஞ்சம் அதிகமான ப்ரைஸிங் 23,000 ரூபா மாதிரியான ப்ரைஸிங் தான் செட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கு 23,000 ரூபா செட் பண்ணியிருக்கும் போது கண்டிப்பாக இதுக்கு 15,000 ரூபாலாம் செட் பண்ண மாட்டாங்க. மினிமம் ஒரு 17 இல்லை 18,000 ரூபா அப்படின்ற மாதிரியான ப்ரைஸிங் செட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. ஸோ அந்த வகையில் 18,000 ரூபா ப்ரைஸிங்க்கு இந்த போக்கோ X5 5G ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் ஒர்த் கிடையாது தான். பட் உங்களுக்கு என்ன தோணுது? 18,000 ரூபாய்க்கு வந்தால் இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஓகேவா? நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள்.